பால் போட்ட வேண்டிய யாருக்குன்னு சொல்லுவீங்களா? மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து முக்மல ராஜாவான் பார்க்கும் கீப்பர் ரெடியா இருக்கிறாரு. எஸ், ஒரு அருமையான கேட்ச். ஹையா போறதுல பிடிக்குது அவ்வளவு சுலபம் இல்லை. ஸோ தனது விக்கெட் இழக்கிறாங்க அக்னி வாரியர்ஸ். ஒரு அருமையான பால் எங்க ஸ்ட்ரைட்டில் ஒரு சிங்கிளா குயிக் சிங்கிள் ஓடுறாங்க. ரன் அவுட் சான்ஸ் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அருமையான ரன்னிங். ஸோ 174 அடிக்கானும். ஏற்கனவே ஒரு விக்கெட்டு போயிட்டு இந்த விக்கெட்டு கண்டிப்பாக நின்று நிதானமாக கொஞ்சம் தட்டி தட்டி ஆடணும். அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் கிட்டையாத நெருங்க முடியும். அதே சமயத்தில் இந்த பக்கம் ஒரு நல்ல பவுலிங் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு ஷார்ட் பாலுங்க சிங்கிள் ஓடுவாங்களா இல்லை ஒரு அருமையான ஃபீல்டிங்க தண்டர்ஸ். இல்லை ஒன்று இல்லை 2 விக்கெட் எடுத்தால் போதும் மேட்சுக்குள்ளே வந்துடலாம் தெரியல தண்டர்ஸ். ஒரு மிகப்பெரிய ஹிட்டருங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை பிடிச்சிட்டாங்கன்னா மேட்ச் முடிஞ்சுது. மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க கைக்கு போயிடுது. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஓவருக்கு 9 ரன் அடிக்கணும். ஸோ இந்த 2ல் ஒரு அணி கண்டிப்பாக வெற்றி முக்கியம். தில்லை தண்டர்ஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் பிளேஸுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் அக்னி வாரியர்ஸும் வெற்றியோட முடிக்க நினைப்பாங்க. ஏன்னா 2 மேட்ச் ஆடி 2 மேட்சும் லாஸு. ஸோ அதனால் வெற்றியோட முடிக்க நினைப்பாங்க. ஸோ ஒரு விக்கெட் இழந்த என்னால் தட்டி தட்டி கொண்டு போகலாம். கடைசி ஒரு 4 to 5 ஓவர்ஸ் அடித்து ஆட பார்க்கலாம். ஒரு அடித்து வீசப்பட்ட பாலுங்க. ஒரு சிங்கிள். ஓ பட்டுதான் கண்டிப்பாக காலி. இங்கே இன்னொரு விக்கெட்டை இழந்திருப்பாங்க.
மறுபடியும் அடிச்சு போட்டுருக்கிறாரு. போன பால் மிஸ் ஆயிட்டு, இந்த பால் மிஸ் ஆகாது, 6 தான் இருக்கும் கண்டிப்பா. சூப்பர் ஷாட், அரை புள்ளியில் போட்ட பால். போன பால் மிஸ் ஆச்சு, இந்த பால் ரிப்ளைல பார்க்குறோம். ஒரு அருமையான ஷாட்டு, பார்த்து பதம் அடிச்ச ஷாட்டு. 6 ரன்ஸ். ஒரு அருமையான பாலுங்க, டாட் பாலுங்க. மறுபடியும் ஒரு அடிச்சு போட்டார், பால் கேட்சான்னு பார்ப்போம். இல்லை, ஆள் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டும் போகும். எக்ஸலன்ட் த்ரோ. விக்கெட்டின் தேடலாம் என்னன்னு தெரில, அடித்து பாலை போடுறாரு பவுலர். கைக்கு போர், ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ரன் அவுட் சான்ஸான்னு பார்க்கணும். இல்லை, ஓடிட்டாங்க. ஒரு குயிக் சிங்கிளுக்கு ஒவ்வொருத்தர் மூலம் ஒரு ரன் வருமா? எஸ், பாலை கையில் வச்சிருக்கிறான். தேவையில்லாமல் ஒரு ரன், மறுபடியும் ஒரு ரன் போகணும் பார்ப்போம். கையில் வந்த பாலை தேவையில்லாமல் ஒரு ஒவ்வொருத்தரை கொடுத்துருக்குறாங்க. ஒரு எட்ஜி கேட்சர் பார்ப்போம். தேடுமால இல்லை, ஒரு சிங்கிள். ஓ, எக்ஸலண்ட் பவுலிங். அருமையாக உள்ளே வந்த பாலுங்க, ஒன்றுமே செய்ய முடியலை. ஒரு நல்ல பேட்டிங் தடுப்பாட்டம். தஞ்சாவூர் நடந்துட்டுருக்கு. 28-1, 174 அடிக்கணும்.
மறுபடியும் ஒரு தேடமில் ஒரு எட்ஜிங்க, ஒரு சிங்கிள். மேக்ஸிமம் பால் எட்ஜ் வாங்கிட்டு இருக்குது. ஒரு அருமையாக பவுலிங் போட்டுட்ருக்குறாங்க. மீண்டும் தூக்கி அடிக்கப்படுவது எட்ஜ் ஆள் நிற்காங்களா? எஸ், ஆள் நிற்காங்க. ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங்க விட்டுட்டாங்க. அருமையான கேட்ச், கைக்கு வந்த கேட்சை விட்டுருக்குறாங்க. ஸோ லட்டு கேட்ச் இது ரிப்ளையில் பார்க்குறோம். அருமையாக விஷய பார்த்து திருப்பி அடிக்க பார்த்தாரு, எட்ஜ் வாங்கியிருக்குது. லட்டு பாலுங்க பாருங்க, அழகா வந்து விழுது. ஸோ விக்கெட் இழந்திருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு விக்கெட் கிடச்சிருக்குதும். தில்லை தண்டர்ஸ் சின்ன காயமான்னு பார்ப்போம். கண்டிப்பாக இன்னும் ஒரு அருமையான பந்து வீச்சு, ரன் பெற வாய்ப்பில்லை. மீண்டும் குத்தி கேட்சான்னு பார்ப்போம். இல்லை, ஒரு சிங்கிள் விடுவாங்களா? ரன் அவுட் சான்ஸ். ஸோ சூப்பர் ஃபீல்டிங். ஒரு அருமையான பாலுங்க, எப்படி அடித்தார்னு அவருக்கே தெரியாது. ஸோ கட் பண்ண நினச்சார், அதுவாக வந்து பட்டு அப்படியே தேர்ட் மேனுக்கு போயிட்டு ஒரு சிங்கிளுங்க. அஞ்சு ஓவர் முடிவில் 32க்கு ஒரு விக்கெட் இழந்து ஆடிட்டு இருக்கிறாங்க அக்னி வாரியர்ஸ். 10 ஓவர் இருக்கு. பத்து ஓவருக்கு 142 அடிக்கணும். விக்கெட்டு கையில் வச்சுருக்காங்க.
மறுபடியும் ஒரு அருமையான பாலுங்க, சிங்கிள் கிடைக்கும். கரண்ட் ரேட் 6.40. ரெக்கவர்ட் ரன் ரேட் ஒரு ஓவருக்கு 14 ரன் தேவை. விக்கெட்டை 9 விக்கெட்டு கையில் வச்சுருக்காங்க. ஒரு அருமையான பால் காற்று தான் வந்தது. எக்ஸலன்ட் பவுலிங். ஒரு நல்ல அருமையான ஷாட், ஒரு சிங்கிள். ஒரு அருமையாக ஒரு கட் ஷாட்டுங்க, சிங்கிள் தான் கண்டிப்பாக விட்டுட்டாங்க. 2 or 3 பார்ப்போம். இல்லை, அருமையான ஃபீல்டிங். மறுபடியும் ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட், இங்கே சிங்கிள் மட்டும்தான். மறுபடியும் ஒரு நல்ல பாலுங்க, அருமையான ஷாட்டுன்னு சொல்லி ஆகணும். அப்படியே தொட்டு விட்டார், ஒரு சிங்கிள். ஆறு ஓவரின் முடிவில் 38க்கு 1. ஒரு 6 பாயிண்டில் போயிட்டுருக்காங்க ரன் ரேட்டு. ஆனால் அங்கே 14 ரன் தேவை ஓவருக்கு. ஸோ இந்த ஓவர் போக்குற, இந்த ஓவர் கம்மியான ரன்னுங்கிறனா 15 ஆயிருக்கும் கண்டிப்பாக. ஒரு அருமையான பாலுங்க, விக்கெட்டான்னு பார்ப்போம். இல்லை, ஒரு டாட் பால். ஒரு அருமையான கட் ஷாட், இங்கே பவுண்டரி போகுமா? ஆள் இல்லை, ஒரு சிங்கிள். ஓ, அடிச்சு போடப்பட்ட பால் நல்ல லெக்கில் திருப்ப பார்த்தாங்க, முடியலை, பால் படலை.
மீண்டும் ஒரு அருமையான பால் இங்கே ஒய்டா. எஸ், ஒயிட் பால். ஒரு ரன் எக்ஸ்ட்ரா. ஒரு ஷார்ட் பால் இங்க. ஃபீல்டர் இல்லை, ஒன்று ரெண்டு போகலாம். 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. ரன் அவுட் சான்ஸ் பார்க்கணும். இல்லை, ஓடிட்டாங்க. ஒரு அருமையான த்ரோ இங்க. 2 ரன்ஸ். மறுபடியும் ஒரு வைட். அருமையான ஷாட்டுங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. மறுபடியும் ஒரு ஆஃப்லர் சிங்கிள். 2 போமா, பவுண்டரி யார்ட் பார்ப்போம். இங்கே போய்கிட்டு இருக்குது. இப்போ ஃபீல்டர் இல்லை. ஒரு நல்ல ஃபீல்டிங். ஒரு எட்ஜி டாட் பாலுங்க. ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தானே இந்த கேட்சை பிடிச்சிருக்கலாம். பேட் மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரு அருமையான பால் இங்கே. ஒரு எல்பிஆர் பார்க்கணும். இல்லை, நாட் அவுட். தூக்கி வீசி எப்படி வந்து தூக்கி அடிக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டில் ஒரு சிங்கிள். ஓ, அருமையான பால், அருமையான பால். இங்கே ஒரு குயிக் சிங்கிளான்னு பார்ப்போம். ஏன் சார், நல்ல ஃபீல்டிங் கூட. ஸோ ஓடிட்டாங்க. ஒரு சிங்கிள். எதுக்கு ரொம்ப லேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்சாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பாலுக்கும் லேட் ஆகுறாங்க பேட்ஸ்மேன். ஸோ என்ன காரணம்னு தான் புரியல. ஒரு அருமையான ஷார்ட் ஸ்ட்ரைட்டில் ஒரு சிங்கிளா.
ஒரு சிங்கிள். ஒவ்வொரு பாலுக்கும் ரொம்ப தாமதம் படுத்துதாங்க அக்னி வாரியர்ஸ் பிளேயர்ஸ். ஒரு சின்ன ஃபீல்டிங் சேஞ்ச். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டு நிற்காங்களான்னு பார்க்கணும். எஸ், கையில் போய் விழுந்திருக்குது. நின்று அழகா லட்டு கேட்ச் இது. ஸோ தனது அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க அக்னி வாரியர்ஸ். இதை ஃபஸ்ட்லேருந்தே அடித்து ஆடிந்தா கூட ஒரு ரன்னாவது வந்திருக்கும். தட்டி கடைசியில் வேஸ்ட்டாக ஒரு விக்கெட்டு போனது தான் மிச்சம். அடித்து ஆடிந்தா கூட என்னத்தையா கொஞ்சம் ரன் வந்திருக்கும். ஒரு அகலப்பாந்தீங்க ஒரு எக்ஸ்ட்ரா என்ற முறையில் வர்றான். மறுபடியும் ஒரு அகலப்பந்து. அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா. ஒரு நல்ல பாடம். மறுபடியும் அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா போன நிலையில் ஒரு ஆள் அருமையாக ஒரு பாலை கணிச்சு ஆஃபில் வந்து லெக்கில் ஒரு செங்கலுங்க.
மறுபடியும் ஒரு அருமையான பந்துங்க, டாட் பால். அடுத்தடுத்து ஒரு மருமையான டாட் பால் எங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஏதுவான ஒரு கௌரவமான ஸ்கோரையாவது எட்டுவாங்களான்னு பார்க்கணும். மறுபடியும் ஒரு அருமையான பந்து வீச்சு. ஒரு நல்ல உள்ள வச்ச பாலுங்க, சிங்கிளா 2-1 பார்க்கணும். ஒன்லி 1 ரன்ஸ். ஏதோ ஏதோ ஒரு பேருக்கு ஆடின மாதிரி இருக்கு மேட்ச்சு. என்ன ஏதோ ஒரு டெமோ மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அக்னி வாரியர்ஸ், அப்படி தான் தெரியுது. ஸோ விக்கெட்டு 8 விக்கெட்டு வச்சுருக்காங்க. வந்தால் வருது, போனால் மழை, கழுத்துக்கு மேலே வெள்ளம் பயிற்சி அடித்து ஆடலாம், ஒரு கௌரவமான ஸ்கோரை எட்டலாம். ஸோ இன்னும் ஒரு 6 ஓவர் கிட்டத்தட்ட தான் இருக்குது. ஸோ அடித்து ஆடலாம். மறுபடியும் ஒரு அருமையான பந்து போச்சு. பத்து ஓவரின் முடிவில் 54க்கு 2 விக்கெட் இழந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 5 ஓவர் தான் இருக்குது, அடித்து ஆடலாம் அழகா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன், இனிமேலாவது அடித்து ஆடுவாங்களான்னு. 8 விக்கெட் கையில் வச்சுருக்காங்க.
ஒரு சிங்கிளுங்க. ஸோ எந்த ஓவர் தான் டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, டார்கெட்டை வைக்க போகிறாங்கன்னு தெரியல. இதை ஒரு கடமைக்கு ஆடின மாதிரி தட்டி தட்டி ஆடிட்டுருக்குறாங்க. ஸோ 5 ஓவர் அடித்து ஆடினாலும் கூட என்னத்தி ஒரு 50 ரன் வரும், ஒரு கௌரவமான ஸ்கோராக இருக்கும். ஒரு மேட்சும் வின் பண்ணாட்டாலும் ஒரு கௌரவமாக ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு கேரி பண்ண பார்த்தாங்க, முடியலை. அதனால தான் இந்த சின்ன மிஸ்ஃபீல்டு. ஸோ 2 ரன்ஸ். ஒரு அருமையான கேட்ச், போன பாலே மிஸ் ஆயிடுச்சு. இந்த பால் அருமையாக கேரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தனது 3வது விக்கெட்டை இழக்கின்றது அக்னி வாரியர்ஸ். ஸோ இப்படி தட்டி தட்டி ஆடுறதை கூட அடித்து ஆடினாங்கன்னா ஒரு இந்த ஸ்கோர் கொஞ்சம் கூடுதலாக ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெகதீசன் ஒரு லாஸ்ட் பால் இருக்குது, ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாரு தில்லி தண்டர்ஸுக்கு. ஒரு எஜ்ஜிங்க தேர்ட் மேனில் ஒரு சிங்கிள் போமா, ரன் அவுட் சான்ஸ் பார்ப்போம். எஸ், ஒரு அருமையான ஃபீல்டிங், அவசரப்படலை. பதினோரு ஓவருக்கு 58க்கு 3 அக்னி வாரியர்ஸ். எண்ட் ஆஃப் த 11th over 50. ஸோ அடுத்த ஓவரா அன்வர் வீச வந்திருக்கிறாரு. சமீர் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஒரு அருமையாக போட்டார். அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் 3 ஓவர் போட்டு 11 ரன் ஒரு விக்கெட்டை கொடுத்துருக்குறாரு. ஸோ கடைசி ஸ்பெல்லில் தான் கொண்டு வந்தாங்க. மறுபடியும் ஒரு அருமையான பந்து வச்சு அன்வர். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் செகண்ட் மேட்ச்சில் கடைசியில் தான் கொண்டு வந்தாங்க, முதல் ஸ்பெல்லுக்கு கொண்டு வரல. ஸோ டக்குன்னு ஸ்பெல்லில் போட்டு அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து கொடுத்து மேட்ச்சை முடித்து கொடுத்துட்டாரு. ஸோ அப்போ தான் கேப்டன் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கலாமோன்னு. அதே மாதிரி இந்த தடவை ஃபஸ்ட்டே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நோ பாலான்னு பார்ப்போம். ஃபுல் டாஸ் பால் இல்லை, எந்தவித அசைவும் இல்லை. ஸோ எஸ், விக்கெட்டு தான் நினைக்கிறேன். ஸோ பேட்ஸ்மேன் வெளியே போயிட்டாங்க. எஸ், விக்கெட். தடுத்து 4வது விக்கெட்டை இழக்கின்றன ஆர்எக்ஸ் அக்னி வாரியர்ஸ். மறுபடியும் ஒரு அருமையான பந்து வச்சு ஆறா
ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் மோகன் தினேஷ்குமாரோட இணைதாங்க. ஸோ தினேஷ்குமார் நிதானம் பண்ணு ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன ரீசன் தெரியல. 29க்கு 26. மறுபடியும் ஒரு மேல் பால். லெக் சைடு வீசப்பட்ட பந்து ஒரு சிங்கிளுங்க. மோகன் ஆஃப் த மார்க். அருமையான ஷாட். இங்கே உள்ளே வந்த பால் அப்படி லைட்டாக கவர்ஸில் ஒரு தட்டி விட்டார். ஒரு பவுண்டரி போகுமா? ஃபீல்டிங் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பேர் செக் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். இல்லை, பவுண்டரி கிடையாது. கண்டிப்பாக தெரியல. தண்டர்ஸ் மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்க. செகண்ட் ப்ளேஸில் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒய்டான் பார்ப்போம். வேசுவராகளா பந்து. ஏன்னா மதுரை ஒயிட் ப்ளஸ் மதுரை 3-3 ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த மேட்சை தில்லை தண்டர்ஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் 2 மேட்ச் வின்னோட செகண்ட் ப்ளேஸில் இடம்பெறுவாங்க. 3வது தமிழ் சூப்பர் கிங்காக இருக்கும். பட் எந்த மேட்சுமே வின் பண்ணாத அக்னி வாரியர்ஸ் கிட்டத்தட்ட மேட்சை விட்டுட்டாங்க. 4th ப்ளேஸில் தொடருவாங்க. பன்னிரண்டு ஓவரின் முடிவில் 63க்கு 4 விக்கெட்டை இழந்து அக்னி வாரியர்ஸ். ஒரு ஸ்பிரிட்டாக முதல்ல இறங்கும்போது ஒரு வெற்றியோட முடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அக்னி வாரியர்ஸ். பட்டு அவங்களால முடியலை. அதுக்கு இடம் கொடுக்கல தில்லை தண்டர்ஸ். மீண்டும் ஒரு அருமையான பந்து வீச்சு. நல்ல பால், ஒரு சிங்கிள். ஸோ முதல்ல ஒரு ஆக்ரோஷமாக தெரிஞ்சாலும் இடையில் 1-2 விக்கெட்டை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைஞ்சுது. ஸ்ரீராம் மற்றும் தினேஷ் ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் 60 பாலுக்கு அப்படிங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பு. அந்த பார்ட்னர்ஷிப் தான் இந்த அளவுக்கு ஸ்கோரை கொண்டு போனது. மறுபடியும் ஒரு அருமையான பந்து. கையில் வந்த பந்து ஒரு சிங்கிள். கண்டிப்பாக ஓடுவாங்க. ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங்க. ஸோ ஒருத்தர் அடிக்கலாம். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் தான் இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு காரணம். 173 தினேஷ் மற்றும் ஸ்ரீராம் 2 பேருமே 50 போட்டாங்க. ஒரு எல்பி அப்ளை கேட்குறாங்க. எஸ் அவுட்டுங்க. ஸோ அருமையான பால். இங்கே LPW 3 இன்னொரு விக்கெட்டை இழக்கிறாங்க. ஆர்எக்ஸ் அக்னி வாரியர்ஸ் தனது 5வது விக்கெட்டை இழக்கின்றனர். ஆர்எக்ஸ் விக்னேஷ் அடுத்த பேட்ஸ்மேன். ஒரு அருமையான பால். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டர் இல்லை. ஒரு சிங்கிள் போகும். ஃபீல்டர் லாங் ஆஃப்ல இருக்கிறாங்க.
ஸோ கண்டிப்பாக ஒரு ரன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மோகனோட விக்னேஷ் இணைகிறாங்க. மறுபடியும் தூக்கி அடிக்கப்பட்ட பாந்து ஃபீல்டு நிற்காங்களான்னு பார்க்கணும். எஸ், வந்துட்டார். ஒரு சிங்கிள். நல்ல ஃபீல்டிங், அருமையான த்ரோவும் கூட. மறுபடியும் ஒரு காட்ட நினச்சாரு. பால் ஏமாற்றிட்டு கீப்பர்கிட்ட போயிட்டு. ஸோ காற்று வந்தது தான் மிச்சம். ஸோ இந்த சமயத்தில் இந்த டோர்னமெண்ட்டை உங்களுக்கு லைவ் ஆக்ஷனில் தந்துக்கிட்டு இருக்கிற எம்எஸ்சியை லைவ் ஸ்ட்ரீம் வர உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் பிளேயர்ஸ் சாரமாக நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம். ஸோ ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா இருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் தமிழ்நாட்டில் எந்த மொழியில், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அடுத்த மாநிலத்திலையும் எம்எஸ்சியை ஒரு லைவ் ஸ்ட்ரீம் கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ அடுத்த. ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே நடந்தாலும் சரி மேட்ச் லைவ் ஸ்ட்ரீமில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அருமையான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. அதே சமயத்தில் வெயிலும் மழையும் பார்க்காம நடுவர் மற்றும் கிரவுண்ட் ஸ்டாப் அருமையாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே செட் டவுன் த லெக் சைடில் வந்த பால் வைடு. ஸோ கிரவுண்டோட ஸ்டாஃப் மற்றும் நடுவர்கள் வெயில் மழைன்னு பார்க்கலாம வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்களுக்கும் எங்களது ஒட்டுமொத்த பெயர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம். மறுபடியும் தூக்கி அடிக்க மாட்டேன் பந்து கையிலையான்னு பார்க்கணும், கேரியாக தான் பார்க்கணும். இல்லை, மறுபடியும் ஒரு எட்ஜிங்க. அவ்வளவே இல்லை. ஒரு பாயிண்ட்ல அடிக்கப்பட்ட அந்த சிங்கிளா 2-1 பார்ப்போம். கண்டிப்பா 2 ஓடிடலாம். டவுன் த லெக் பை சான் பார்க்கணும். பேட்டா லெக் பை சான் பார்க்கணும். சிங்கிள். எஸ், லெக் பைஸ்
என்ற முறையில் ஒரு ரன். ஆர்எக்ஸ் அருமையான பாலுங்க. நல்லா உள்ளே வச்சு இறக்குனாரு. நல்லா தெருக்கி விட்டார் பால். அருமையான பாலுங்க. சிங்கிள். மறுபடியும் ஒரு அருமையான பந்து. டட் பால். ஒரு சுற்றினாரு. பட் சிங்கிளாக 2-1 பார்ப்போங்க. எஸ், ஒரு ரன். 2 ஓடிட்டாங்க. குயிக் 2 ரன் அவுட்டான்னு பார்க்கணும். பிடிச்சி அடிச்சிருந்தா அவுட்டுங்க. ஸோ ரன் அவுட் சான்ஸை மிஸ் பண்ணியிருக்கிறார் கீப்பர். மறுபடியும் ஒரு அருமையான பந்து வச்சு பட் சிங்கிளுங்க. ஒரு யார்கர் டெலிவரிக்கு
நல்ல பாலுங்க, அருமையான பாலுங்க. ஸ்டெம்பை பதம் பார்த்தது போல்டு என்ற முறையில் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க ஆர்எக்ஸ். ஸோ உங்கள் டாக்டர்ஸ் 2023 பிக் பாஸ் கிரிக்கெட் லீக் தொடர் கடைசி எண்டிங்க்கு வந்திருக்கோம்.